இன்னைக்கு காலையில கோழி கூண்ட ஓப்பன் பண்ணலான்னு போயிருந்தப்ப, ஒரு கோழி மட்டும் சிட்டிங் பொசிஷனே ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. முட்டை போடுறதுக்கு ட்ரை பண்ற மாரி. எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு 3 கோழி எடுத்து தனியா குவாரண்டைன்ல வச்சுட்டு ஸ்கூல் போயிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தா, ஒரு கோழி செத்து போயிருக்கு. இன்னொரு கோழி துடிச்சிட்டு இருக்கு. அங்க லாஸ்ட்ல இருக்க கோழிக்கு ஆல்ரெடி கொரேஸா வந்து 3 நாள் இன்ஜெக்ஷன் போட்டு, இப்போ 1 வாரத்துக்கு மேல குவாரண்டைன் பண்ணி தான் வச்சிருக்கோம். இதனால அந்த தெம்பு கிடைக்கல. சரியா நடக்க மாட்டேங்குது. இந்த கோழிக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். இந்த கோழி, அந்த கோழிய நம்ம பிரிச்சு தான் வைக்கணும். வேற வழி இல்ல. ஏன்னா, அதுக்கு இப்ப தான் கொரைஸா வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வார் ரூம் ஒண்ணும் செட்டப் பண்ணல. பட் ஆனா அந்த பிளேஸ் சும்மா தான் இருக்கு. அந்த பிளேஸ்ல அதுக்கு சாப்பாடு, தண்ணிலாம் வச்சுட்டேன். மறுநாள் வந்து பார்க்குறேன், இந்த மாரி வெள்ள கழிச்சல் இருந்துச்சு. 3 நாள் கொரைஸாக்கான இன்ஜெக்ஷன் போடுவோம். பொழச்சிச்சுன்னா பார்ப்போம். இல்லன்னா இதையும் தூக்கி போட்டு தான் ஆகணும். இதோட நமக்கு பார்த்தீங்கன்னா, 4 கோழி செத்து போச்சு நம்ம ஃபார்ம்ல. ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு மழை காலத்துலயும், பனி காலத்துலயும் யாரும் வளர்க்காதீங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம என்ன மெடிசின் குடுக்கணும் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் அப் டூ டாப் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற மாரி இந்த சீசன்ல ஸ்டார்ட் பண்ணாதீங்க. தேங்க்